எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்னது நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமர் முன்னாடியே புக் பண்ணியிருந்த ஜுவல்லரி ஆர்டர் வந்து ப்ரீவியஸாக அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்ப சொல்லிட்டாங்க. ஸோ அதை வாங்கி சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்பணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏர்லியராகவே வந்தாச்சு. வாங்க என்னென்ன செட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து குட்டப்பூசிலோ ஃபுல்லாக ஒயிட் போலும், மேக்ஸிமம் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன். இதில் பெரிய இயரிங்கோடு கேட்டிருந்தாங்க, ஹிப் பெல்ட்டு மங்கள் டிக்காவோட வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு வேகமாக அடுத்த கடைக்கு போகணும். ஏன்னா 6 மணிக்குள்ளே அனுப்புனா தான், 6 மணிக்கு வாங்கி அந்த 8 o'clock அனுப்புனா தான் அவங்க அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்க வந்து அப்ராட் அனுப்புறதுனால பேக் பண்ணணும். ஸோ அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஜே பாலிஷ், அதாவது சில்வர் பிளேட்டடில் ஒரு ஜுவல்லரி செட் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா உள்ள கோல்டு இருக்கும், வெளியே வந்து சில்வர் பாலிஷில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன், சென்டரில் மட்டும் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி. அதுக்கு மேட்சிங்காக இயரிங் கேட்டாங்க, அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து பேர்ல்ஸ் இல்லாமல் க்ரீன் பீடு வச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ரீன் பீடு அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. ஸோ இதே அகட்டில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ரிச் லுக்காக இருந்திருக்கும். பட் அந்த பேர்ல் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ரிச் லுக்காக இருக்குன்னுட்டு. ஸோ இந்த ஒரு செட்டு போட்டனால நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஜும்கா பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸ்டோன் ஒர்க் தான், பட் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதுலேயும் வந்து ஜும்காக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்லையும் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்தாச்சு. இனி நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக நோஸ்பின் கலெக்ஷன் தான். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தோம் 3 டிசைன் தான் கேட்டிருந்தாங்க, 3 பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. பீகாக்கு, அப்புறம் வந்து ஃபிஷ் டைப்பில், அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ப்ரைஸிங்காக போடுறது, நீங்கள் ஹோல்சேல்னாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ டைப் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் சைடும் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாமே ஏடி ஸ்டோனில் கோல்டு பிளேட்டடில். ஸோ அவங்க என்கிட்ட கேட்டிருந்தது ஃபுல் ரூபியில், இல்லை ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் க்ரீன் கேட்டிருந்தாங்க. மல்டி வந்து ஒரு 2-3 கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. பட் வந்துட்டு எனக்கு என்ன முடியுதோ, ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கடையில் எடுக்கலை, 3 கடையில் வந்து அவங்க கேட்ட மாதிரி மாறி மாறி டிசைன் எடுத்திருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா பீகாக்கு, பேரட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்லாக்கு டைப்பில், அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நல்லா எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லாத மாதிரி ப்ளைனாக கூட இருக்குது. இது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் சிங்கிளாக அந்த பேர்ல் ஹேங்கிங்கோட. இதில் பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ரைட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபைனல் பண்ணதை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இவங்க முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ண டிக்கா வந்து இயரிங், அந்த ரூபி இயரிங்காக கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த கோல்டு இருந்தது. ஸோ அந்த கோல்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு ரூபிலையும் 3 அடுக்கில் வந்த மாதிரி மாடலும் எடுத்துட்டோம். இதென்ன கெம்பு செட்டு, இது கிடைக்கல, சிம்லராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. வித்தின் 2 hours அவங்க கேட்ட ஆர்டரை மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்கோடு அனுப்பி, என்ன எடுக்கிறோமோ என்ன கேட்குட்டாங்களோ அதை கொஞ்சம் அனுப்பி ஆர்டரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, எதுக்காக இந்த 100-200க்காக நீ இவ்வளோ மெனக்கிடுற, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுக்கணுன்ட்டு. ஸோ இது வந்து நான் இஷ்டப்பட்டு செஞ்ச வேலை தான். இதுக்காக நான் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் அதை வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ டைம் இல்லாதனால தான் உங்ககிட்ட வந்துட்டு என்னால் எதையும் ஷேர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன ப்ரைஸோடு கேட்டிருந்தீங்க ஜுவல்லரி எல்லாம். ஸோ என்னால் என்ன எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இனி வீடியோ வந்து அப்லோடு ரெகுலராக கொஞ்சம் அனுப்ப பார்க்குறேன். ஸோ வந்துட்டு பிடிச்ச வேலையை, இஷ்டப்பட்ட வேலையை கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜும்கா இல்லாமல் இந்த செட்டு மட்டும் நியர்லி வந்து 2725 வரும். ஸோ இந்த ஜும்கா மட்டும் தனியாக வந்து வாங்குறதுனால 1500. இந்த ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இது வந்து 600-700 ரேஞ்சில் வரும். ஸோ நோஸ்பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா 150லேருந்து ஸ்டார்டிங்கு, மேக்ஸிமம் வந்து 250 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. கெம்பெல்லாம் பார்த்திங்கன்னா 250லேருந்து இருக்குது. ஏடி ஸ்டோன் வந்து 150லேருந்து இருக்குது. இது 3 செட்டும் பார்த்திங்கன்னா இயரிங்கு, அந்த நோஸ் ரிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிக்கா 3மே ஒரே செட்டு. அப்புறம் இந்த ஒயிட் செட்டு ஒரே செட்டு. இதுக்கு மேட்சிங்காக க்ரீன் நோஸ் பின்னு கூட இருக்குது. குட்டப்பூஸில் பார்த்திங்கன்னா டிக்கா, ஒரு சிம்பிள் நெக்லஸ்ஸு,
அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ஹிப் பெல்ட்டும், அப்புறம் பெரிய ஜும்கா அதுக்கு மேட்சிங்காகவே இருக்கிற மாதிரி ஜும்காவும், அப்புறம் இது வந்து அந்த டிக்கா. ஸோ அவங்களுக்கு காம்போவாகவே கிடச்சனால அது ப்ரைஸ் கொஞ்சம் ஆர்டர்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஹாரம் இல்லாமையே உங்களுக்கு வந்து 7 கிட்ட வரும். சாரி 5, அந்த ஹாரமோட 7 கிட்ட வரும், ஹாரம் இல்லாமல் 5 அந்த மாதிரி வரும். நோஸ் இதுக்கு மேட்சிங்காக, இந்த செட்டுக்கு மேட்சிங்காக அவங்க எடுத்திருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் செட்டுக்குள்ள நோஸ் பின்னை. ஸோ ஃபுல்லாக அவங்க செட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் என்ன கேட்டிருந்தாங்களோ மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் செட்டுக்கு. ஸோ இனி வர வீடியோஸில் ப்ரைஸோடையும், ஸோ டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தது, இல்லை நியூ கலெக்ஷன் வந்துச்சு, இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது ஒன்று தான் சிமிலர். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் May 12 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறது எல்லாமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்குவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப நன்றி. பாய்.